இந்த கைனகோமேஸ்டியா சர்ஜரியில் சில மிஸ்டேக்ஸ் நடக்கலாம். ஃபர்ஸ்ட் மிஸ்டேக் பார்த்தீங்கன்னா லைப்போசெக்ஷன். ஸோ கிரேட் அதிகமாக இருக்க பேஷண்ட்ஸில் பார்த்தீங்கன்னா லைப்போசெக்ஷன் பண்ணலைன்னா அதுவே ஒரு டிப்ரெஷன் மாதிரி காஸ் பண்ணலாம். இல்லை சில பேர் ஓவர் லைப்போசெக்ஷன் பண்ணிடுறாங்க அப்படின்னா அப்போ அதுவே ஒரு கிரேட்டர் டிஃபார்மிட்டியோ இல்லை அந்த இர்ரெகுலாரிட்டி காஸ் பண்ணலாம். நெக்ஸ்ட் கிளாண்டை ரிமூவ் பண்ணுறது. 90% ஆஃப் கிளாண்டை எடுத்துருவாங்க. ஒரு 5 to 10% ஆஃப் கிளாண்ட் விடுறதுனால பேஷண்ட்ஸ் கொஞ்சம் வருஷம் கழிச்சு கைனகோமேஸ்டியா திருப்பி வருது அப்படின்னு சொல்லி அவங்க தப்பான இம்ப்ரெஷன்ல எடுத்துக்கிறாங்க. ஸோ அடுத்து இன்னொரு விஷயம் என்னன்னா, இந்த ஸ்கார் தான் ரொம்ப அசிங்கமா இருக்குன்னு நிறைய பேர் ஃபீல் பண்ணுவாங்க. நிப்பிளுக்கு கீழே ஸ்ட்ரெயிட்டா ஒரு லைன் போட்டு அந்த கைனகோமேஸ்டியா சர்ஜரி பண்ணிட்டு வந்திருப்பாங்க. அவங்களுக்கு கைனகோமேஸ்டியா விட இப்போ அந்த ஸ்கார் தான் ரொம்ப கஷ்டமா இருக்கும். நெக்ஸ்ட் ஏசிமெட்ரி. அதாவது எனக்கு ஒரு சைடு தான் இருக்கு டாக்டர், இந்த ஒரு சைடு மட்டும் சர்ஜரி பண்ணுங்கன்னு பேஷண்ட்ஸ் கொஞ்சம் சொல்லுவாங்க. பட் நம்ம அவங்கள எக்ஸாமின் பண்ணி பார்த்தா ஒரு சைடில் கைனகோமேஸ்டியா கிரேட் பெருசாக இருக்கலாம், இன்னொரு சைடில் ஜஸ்ட் ஒரு கிரேட் 1 ஸ்டார்டிங் ஸ்டேஜில் இருக்கலாம். ஸோ இந்த மாதிரி மிஸ்டேக் சர்ஜரியில் நடக்காமல் இருக்கணும்னா நீங்கள் ஒரு குவாலிஃபைடான எக்ஸ்பீரியன்ஸ்டான டாக்டர்கிட்ட போய் உங்கள் கைனகோமேஸ்டியா சர்ஜரி பண்ணுறதுனால அந்த காஸ்மெட்டிக் இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் நல்லாவே உங்களுக்கு இருக்கும்.